நம்ம பார்க்க போகிறது few interesting MCQs of NEET PG. First one, a patient was found to have mass arising from antrum of stomach, which involves the head of pancreas and metastasis to right lobe of liver. How will you manage this patient? ஸோ இது வந்து டிப்பிக்கலாக வந்து இந்த பெரியாம்பிளரி காஸ்டோமா மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து வெப்பிள்ஸ் ப்ரெஸ்டர் தான் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்குது. ஆனால் வந்துட்டு மெட்டாசிஸ் வந்து ரைட் லோப் ஆஃப் லிவர். மெட்டாசிஸ் வந்து ரொம்ப தூரமாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ட் மெட்டாசிஸ் இருக்கிறதுனால பேலியேட்டிவ் ப்ரெஸ்டிஜர் தான் போகணும். ஸோ பேலியேட்டிவ் கேஸ்ட்ரோஜினோஸ்டமி ஃபாலோட் பை கீமோதெரப்பி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் the Pathanamthitta district of Kerala was affected by floods and government distributed doxycycline tablets for prophylaxis. Which other chemical will be distributed along with it? ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்லாம் வந்துச்சுனாலே அடுத்து வரப்போகிறது என்னன்னா இந்த வெக்டர் பார்ன் டிசீசஸ், அதாவது டெங்கு மலேரியா மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மேலத்தையான் வந்து ஒரு ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட், இதை வந்து ஃபாகிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ தட் மஸ்கிட்டோ ப்ரீடிங் சைட்ஸ்லாம் இதை பண்ணுறதுக்கு. ஸோ அதில் மேலத்தையான் ஷுட் பி யூஸ்ட் along with it. There is an outbreak of buboes in your community. This is the vector responsible for this condition. So straight on question now. So Xenopsila chiopis. இதுதான் வந்து வெக்டர் ஃபார் buboes. ஆக்சுவலி ஏஜென்ட் பேர் வந்து அவன் எனக்கு தெரியும், எர்சீனியா பெஸ்டஸ். இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து ரேட் ஃப்ளீ. ஆக்சுவலி ரேட் ஃப்ளீன்னு சுத்தம் ஈஸி சொல்லிடுறதுனால அதோட நேம் தான் வந்து Xenopsila chiopis. ஸோ ரேட் ஃப்ளீ தான் அதோட பயாலஜிக்கல் நேம் வந்து இது. தென் ஆக்சுவலி த ஏஜென்ட் இஸ் எர்சீனியா பெஸ்டஸ். Then a 36-year-old woman presents claudication in forearm, transient loss of vision and abdominal pain. Femoral pulses are weak. Fundus examination revealed retinal hemorrhages, which is a likely diagnosis. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா claudication of forearm இருக்குது, தென் விஷன் லாஸ்மே இருக்குது, அப்டமினல் பெயின்மே இருக்குது, விச் இஸ் டியூ டு mesenteric arteries involvement. இந்த மாதிரி ஏஜும் பார்த்தீங்கன்னா 40 years விமன், ஸோ யங் ஃபீமேல். ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டகவசி ஆர்ட்ரிசிஸ் தான் வருது. இதில் தான் வந்துட்டு அயோட்டா அதோட பிரான்ச்சஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். அண்ட் யூஸ்வலாக ஏஜ் வந்து less than 40-year-old ஃபீமேலாக இருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டஸ் எக்ஸாமினேஷனில் வந்து ரெட்டினல் ஹெமரேஜஸ் இருக்குது. ஸோ அது விஷன் லாஸ்மே இருக்கிறதுனால தென் abdominal pain is due to mesenteric arteries involvement. The following statement is incorrect regarding pheochromocytoma. Pheochromocytoma is diagnosed by urine VMA and calculumens. இது கரெக்ட் தான். Surgical excision is definitive management. இதுவும் கரெக்ட் தான். Propranolol is given initially to manage hypertension. Actually propranolol கொடுப்பாங்க, பட் ஆனால் இனிஷியலாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிகாஸ் propranolol வந்து பீட்டா பிளாக்கர். பீட்டா பிளாக் பண்ணிட்டோம்னா தென் அப்புறம் அன்னபோஸ்டட் ஆல்ஃபா வந்து அன்னபோஸ்ட் ஆகி சிவியர் ஹைப்பர்டென்ஷன் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா பிளாக் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் பீட்டா பிளாக் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ஃபா பிளாக்கர் எது கொடுப்பாங்க யூஸ்வலாக, இது ஃபீனாக்சிபென்சமின். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பிளாக்கர் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி போனாலுமே ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பிளாக் கொடுத்துட்டு ஹைப்பர்டென்ஷன் கிரைசிஸ் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் பீட்டா பிளாக் போவோம். ஸோ 3 is wrong. தென் அடுத்த கண்டிஷன் இஸ் ஹைப்பர்டென்ஷன் அலோன் and sometimes with vomiting and pain abdomen. So இதுவுமே கரெக்ட் தான். So option 3 is wrong. A 10-year-old child with AIDS present with fever and productive cough. On auscultation, bronchial death sounds, crepitations were heard in right infrascapular region. Chest X-rays show right lower lobe consolidation. CD4 count is 55. What is the most common cause of organism? So most common எதுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் எய்ட்ஸில் வர்றது வந்து சைல்டில் 10-year-old சைல்டில் வந்துட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா தான். தென் ஆக்சுவலி ஜிரோவேசி தான் நிறைய பேர் நம்ம இது பண்ணலாம். பட் ஜிரோவேசியில் என்ன இருக்குன்னா அது ஆக்சுவலி அது மோஸ்ட் காமன் கிடையாது. இன்னொன்று வந்துட்டு அதில் வந்து ட்ரை காஃப் இருக்கும், இதில் வந்து ப்ரொடக்டிவ் காஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இது கிடையாது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா தான் ஆன்சர். தென் a patient was a known case of atherosclerosis underwent circumflex artery bypass. The stent is now placed successfully. Is already taking lisinopril, verapamil and metoprolol. Which drug should be added? ஸோ ஸ்டென்ட் வச்ச அப்புறமா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா டிஏபிடின்னு சொல்லுவாங்க, டூவல் ஆன்டிபிளேட் தெரப்பின்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஆன்டிபிளேட் ஏஜென்சி ஆட் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக அது கொடுப்பாங்கன்னா P2 வைட்டல் ரிசெப்டர் ஆன்டகனிஸ்ட், தென் அப்புறமா ஆஸ்பிரின்.
ஸோ இது 2 தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த P2Y12 ரிசல்ட் இருக்கிற எது எக்ஸாம்பிள் வந்து clopidogrel. ஸோ இது 2மே வந்துட்டு ஆன்டிபிளேட்லெட். ஸோ பிளேட்லெட் அக்ரிகேஷன் காஸ் பண்ணாது. ஸோ தட் ஸ்டென்ட் த்ரோம்போஸ் ஆகாம இருக்கும். ஸோ இங்க வந்து அதான் குடுக்காம இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் P2Y12 receptor blocker. Then women presents with numbness of her fingers, examination of face is tightened. Anti-nuclear antibody ANS found positive. Immunofluorescence shows nucleolar pattern. So that's important. Then what is the most likely diagnosis? Nuclear pattern சொன்னோமே like straight systemic sclerosis தான் actually answer. Then வேற என்ன findings இருக்கு? Then face is tightened. So அது scleroderma. Scleroderma தான் வந்து இந்த ஃபேஸ் வந்து டைட்டன் ஆகும். தென் மவுத்தோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து ஸ்க்lerodermal தான் இருக்கும். தென் அப்புறம் ஏஎன்ஏமே இருக்குன்னு சொல்றாங்க. ஏஎனோட பேட்டர்ன் நியூக்ளியர் பேட்டர்ன். அது வந்து சிஸ்டமிக் ஸ்க்leroசிஸ்லாம் இட்ஸ் சீன். Then a 2-month oral infant was brought by his mother with complaints of inability to open the eye in light and excessive watering. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட கார்னியா வந்து ஃபுல்லாகவே ஹேசியாக இருக்குது. அது ஒப்பேக் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். ஆப்டமம் நியோட்டரம் இது வந்து இட் வில் அஃபெக்ட் கன்ஜெக்டிவா. ஸோ இது கிடையாது. தென் அப்புறமா கன்ஜெக்டிவ் கிளாக்கோமா. ஸோ இதுதான் மேட்ச் ஆகுது ஆக்சுவலி. ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால கார்னியல் எடிமா ஆகும். ஸோ கார்னியல் எடிமா ஃபார்ம் ஆகி அதுதான் கார்னியல் ஹேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் அவங்க விஷன் லாஸ்மே இருக்கும். அண்ட் லைக் வெயிலில் போகும்போது அவங்க கண்ணை திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. தென் வாட்டரும் எக்ஸசிவாக இருக்கும். இது எல்லாமே வந்து கன்ஜெக்டிவ் கிளாக்கோமாவில் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆன்சர். மீதி எம்பிஎஸ் வந்துட்டு ஆக்சுவலி எம்பிஎஸ்லையுமே வந்து இந்த மாதிரி இந்த கார்னியல் எடிமா இருக்கலாம். பட் ஆனால் இது மட்டும் இருக்காது. ப்ளஸ் வேறு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸ்கெலிட்டல் ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், இல்லை மஸ்குலர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அது எதுவுமே இல்லை. தென் கேட்ராக்ட் வந்து இந்த மாதிரி கார்னியல் ஹேஸ்னஸ் இருக்காது. உள்ள லைட் ரிஃப்ளெக்ஸ் பார்க்கும்போது அங்கே லென்ஸில் வந்து ஹேசினஸ் இருக்கலாம். அது வந்து கேட்ராக்டாக இருக்கும். தென் அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமே what are the following are increased except. ஸோ என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ என்ன இன்க்ரீஸ் ஆகும்? டிரான்ஸ்பரன்ஸ் சேச்சுரேஷன். ஸோ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி அயன் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி டைமில் வந்து சேச்சுரேஷன் டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதில் இதுதான் ஆன்சர். தென் மீதி ஆர்பிசி ப்ரோட்டோஃபைபர் இன்க்ரீஸ் தான் ஆகும். அயன்மேனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணன்றனால ஸோ இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அண்ட் ஃபெரிட்டன் சாலபிள் ரிசெப்டார்ஸ் இந்த ரிசெப்டாருமே அதிகமாக தான் ஆகும். ஸோ தட் அந்த டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், லைக் அயன் கிடச்சா இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். So thank you for watching. Goodbye.